உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? ஏய், அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கணுமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே ஏதோ பிரச்சனை இருக்கு. உனக்கு தள்ளி வாங்கிட்டு வா நீ முதல்ல. தேர்தல் ஆணையம் அரசு, ஏய் தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதைய. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்கிற? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்ட? எப்படி வழக்கு போட்ட? இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேள்வி. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட ஓடா ஆளை மாயிரி. ஒரு பத்திரிக்கை, ஏய் ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா நீ. மொகரை போடாங்க. கோவை எந்த அரசு திருப்பி அனுப்பியிருக்குங்கிறீங்க? ஏற்கலைங்கிறீங்களா? இல்லை, எனக்கு என்னுடைய இதுல எங்களுடைய பார்வையில் அது வீண். இந்த திட்டம் வெற்றிகரமான திட்டமா இல்லை. பல மாநிலங்கள்ல அந்த மெட்ரோ இது தோத்துருச்சு. யார் சொன்னா? அதுக்கு எத்தனாயிரம்? 72,000 கோடி நீங்க ஒதுக்கிறீங்க. சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்துதில்ல. பெருநகரங்களை சிற்றுந்து, அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து, ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி, இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும். நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோன்னு பெரும் தூண்களை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில பயணிக்க முடியல. எல்லா வீடுகள்லையும் வாகனம் இருக்கு. அதுபோக தானி இருக்கு, அதுபோக உந்தூர்ல இருக்கு, அதுபோக அரசு பேருந்து இருக்கு. அப்ப அதுல போறவன் விழுக்காடு எத்தனை? எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லுங்க. எது வளர்ச்சி? வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும், இங்கிருந்து அங்க இந்த மெட்ரோல வேகமா போறத வளர்ச்சிங்கிறதும், இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க? எது வளர்ச்சிங்கிறீங்க? எல்லார் வீட்லயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான். அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி, நம்பலாம். நீ மெட்ரோல போறதான் வளர்ச்சினா 72,000 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்க. பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது. 300 குழந்தைய படிக்க வழி இல்லாம படிக்கும்போது பெண் குழந்தைகள், ஒரே ஒரு கழிவறை இருக்குது. எது அடிப்படைன்னே தெரியலையே. சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு. மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடாம ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிக்குது. வீடெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு. நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? வீடு தன் வெள்ளத்துல மிதக்கும் போது மெட்ரோ ரயில்ல ஏறி போய் படுத்துக்கிறா? மெட்ரோ ட்ரெயின்ல நீ எதையாவது பேசுறா தம்பி. நீ வளர்ச்சின்னு உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க. நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை. எனக்கு முதல்ல இருக்கிறத சரி பண்ணு. நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க பிளைட் இல்லாத போது 5000 ஏக்கர்ல எதுக்கு போய் கட்டுற? ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம், தாத்தா காமராஜ் பேர்ல இருக்க துறைமுகம், பாட்டனார் வாபூசி பேர்ல இருக்க துறைமுகத்துக்குள்ளேயே வேலை 38 விழுக்காடு, 58 விழுக்காடு, 55 விழுக்காடு தான் வேலை நடக்குது. அப்புறம் எதுக்கு 6111 ஏக்கர்ல மறுபடி துறைமுகம் கட்டுற? கொழுப்படுத்து போய் கட்டுறியா? இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற. அப்புறம் எதுக்கு அங்க போற? எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத? அதை கட்டிக்கன்னு எது கட்டுற? இப்ப நீ பிளைட் கட்டுற, ஏர்போர்ட் கட்டுற, பறக்க போற பிளைட் யாரோடது? அரசோடதா முதலாளியோடதா? முதலாளியோடதா? ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு? ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல, சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல, அதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பிரச்சனை? இந்த மெட்ரோ கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? காமெடி பண்ணிட்டு ஏதாவது பேசிட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி. அந்த வளர்ச்சி வேணுமா? போய் போராடி மெட்ரோ ரயில்ல நீ இனிமேல் சொன்னா மெட்ரோ ரயில்ல போயிட்டு வா. ஏதாவது பேசிட்டு அலையாது. இதான் பேச்சு வளர்ச்சிங்க. யாரு? நான் கேட்கறேன் இருங்க. எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது, பேரணி போகுது.
எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு. பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசரை போட்டது யாரு? அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபருங்கிற கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யாரு? திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? ஏய், அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்குமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே ஏதோ பிரச்சனை இருக்கு. உனக்கு தள்ளி வாங்கிட்டு வா நீ முதல்ல. தேர்தல் ஆணையம் அரசு, ஏய் தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதைய. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்ட? எப்படி வழக்கு போட்ட? இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஆளை மயிரி ஒரு பத்திரிக்கை. ஏய், ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாடா நீ. மொகரை போடாங்க. ஆளை மயிரி. இல்ல, நீங்க குளத்தூர்லயே 4500 வாக்கு போலி வாக்குல தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க. இது அப்ப இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப அந்த வெற்றி செல்லாது நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா? இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சி யாரோட? இப்ப குறை சொல்றீங்களா? கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா? நீங்க தானே ஆள்றீங்க. அதிமுக செய்ய முடியாது. ஏன்னா பிஜேபி கொண்டுகிட்டு வருது. பிஜேபியோட தான் இது கூட்டணி வைக்குது. அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை எதிர்க்க முடியாதுல்ல. எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க. இப்போ நீங்க பூத் லெவல் ஆபீசர் ஒரு ஆபீசரா போடுறீங்க. கட்சிக்காரருக்கு கூடவே போறாரு. திமுக கட்சிக்காரர் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் எதுக்கு போறாரு? போகும்போது என்ன ஆகும்? எது உங்க ஓட்டுலையோ அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுருவீங்க. நடக்குமா நடக்காதா சொல்லு. இப்ப ஒரு வேளை போறீங்க, அங்க என்னோட படமோ என் தலைவர் படமோ எங்க கொடியோ அங்க இருந்தா அந்த ஓட்டை வெப்பையெல்லாம் எடுத்து விட்டுருவீங்க. இப்ப நீங்க போகும்போதே தம்பி விஜய் படம் ஒரு வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்க. இந்த இவங்க என்ன செய்வாங்க? இந்த ஓட்டை எடுத்து விடுவாங்களா வச்சிருப்பாங்க? புரியல, சத்தமா. நீங்க ஒரு 10 நாளைக்குல 5 கோடி பேருக்கு இந்த எஸ்ஐஆர் இந்த படிவத்தை கொடுத்துட முடியும்னா, நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றோம்ல, அதுல என்ன 10 நாள் எடுக்க முடியறவங்களால அதையும் எடுக்க முடியாது. நீங்க அதுல இருக்கிற குளறுபடியை நீங்க பாக்குறீங்க. இதை கொடுத்து ஒரு இது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்க கொடுத்தா பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி பட்டியல அறிவிப்பேங்கிறீங்க. ஒருவேளை எங்க வாக்குகள்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அந்த பிப்ரவரி 10-15க்குள்ளேயே நீங்க தேர்தலை அறிவிச்சிருவீங்க. தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு, இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்க வச்சு பாருங்க. இருக்குமா? இவ்வளவு அவசரமா இந்த வாக்கு சரி, இது சீர்திருத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? சரி பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம், களை இருக்கு, களையை மட்டும்தானே எடுக்கணும். மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம்னு நீங்க வச்சுக்கணும். எப்படிப்பட்ட செயல்? களையை மட்டும் தானே எடுக்கணும். அப்ப எங்கெங்க தவறா வாக்கு ஒருத்தர் 2 வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு. இறந்தவருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம வாக்கு பட்டியல இருக்கா, அதை நீக்கு. அதான வேலை. அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும். அதுக்கான கால அவகாசம் இருக்கா? அப்ப நீ படிவம் கொடுத்து என்ன போகுது?
அவரை தேர்தல் ஆணையரா நியமிச்சது யாரு? அரசு தானே. யார் காலில் விழுந்தாரோ அவர் தானே. அப்புறம் அவருக்கு போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இந்த மத்திய புலனாய்வு துறையெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது, ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாதுன்ட்டு சுதந்திரமா இயங்கும்னு. அது சுத்த பைத்தியக்காரத்தனம். யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களா அது இயங்கும். நீட்னா நீட்டு, மடக்குனா மடக்கும். இப்ப நாளைக்கு நினைச்சா என் வீட்டுல என்ஐஏ ரைடு விடலாம், இன்கம் டாக்ஸ் ரைடு விடலாம், இடி ரைடு விடலாம். அப்படித்தானே இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார்? தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார்? அப்ப அது யாருக்காக பேசும்? யாருக்காக பேசும்? இல்ல அதுல ரொம்ப நான் பேசிட்டேன். அப்ப திருப்பி பேச முடியாது. அந்த அவங்க போடுற முழக்கத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. வேற ஏதாவது கேள்வி? அவ்வளவுதானே? மகிழ்ச்சி.